அம்மா அழாதம்மா. எங்களுக்கு தைரியம் சொல்ல வேண்டிய நீ இந்த அளவுக்கு உடைஞ்சு போனா என்ன அர்த்தம்? டாக்டர் என்ன சொன்னாரு? டாக்டர் என்னென்னமோ சொல்றாங்க ஆனந்தி. அவளுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணா மட்டும்தான் அவளை காப்பாத்த முடியும்னு சொல்றாங்க. நாம கொஞ்சம் தாமதிச்சாலும் அகல்யா நம்மளை விட்டு போயிடுவா ஆனந்தி. ஷோ அம்மா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, நீ பயப்படாத. ஆனந்தி, இந்த நேரத்துல எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீ மட்டும்தான். நீதான் அகல்யாவை காப்பாத்தணும். ஆபரேஷன் உண்டான பணத்தை நாளைக்குள்ள ரெடி பண்ணி ஆகணும். நீதான் ஆனந்தி எப்படியாவது பணத்தை பொருட்டணும். அம்மா, அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கம்மா போவேன்? நீ வேலை செய்யற கம்பெனில கடன் வாங்கு. மாசம் மாசம் உன்னோட சம்பளத்துல இருந்து கழிச்சுக்க சொல்லு. நீ தானே சொன்ன உன் முதலாளி ரொம்ப நல்லவருன்னு. நம்ம வீட்டு நிலைமைய சொல்லி ஒரு 3 லட்சம் கடன் கேளம்மா. கண்டிப்பா அவர் கொடுப்பாரு. போ ஆனந்தி, நீ உடனே போ. நீ பணம் கொண்டு வந்தாதான் என் மக எனக்கு உயிரோட கிடைப்பா. என்ன ஆனந்தி அமைதியா இருக்க? உங்க முதலாளிக்கு போன் பண்ணு. வேணாம் வேணாம், இந்த உதவி எல்லாம் நேர்ல போய் கேட்டாதான் சரியா வரும். போய் அவர் கால்ல விழுந்தாவது பணத்தை வாங்கிட்டு வந்தல. ஆனந்தி, கிளம்பு ஆனந்தி. என்னடி இப்படி பித்து பிடிச்ச மாதிரி நிக்கிற? நான் சொல்றது உனக்கு காதுல விழுதா இல்லையா? ஏதாவது பதில் சொல்லேண்டி. நான் என்னம்மா பேச? எனக்கு வேலை போயிடுச்சும்மா. வேலை போயிடுச்சா? ஏண்டி? ஆபீஸ்ல சின்ன பிரச்சனை. முதலாளி நீ வேலைக்கு வர வேண்டாம், ரிசைன் பண்ணிடுன்னு சொன்னாரு. என்னால வேற எதுவும் பேச முடியல, வேலையை விட்டுட்டு வந்துட்டு. ஐயோ ஐயோ ஐயோ, கடவுளே, ஏன் எங்களை இப்படி சோதிக்கிற? நாம யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வருது? உங்க அப்பா நம்மள எல்லாரையும் தவிக்க விட்டுட்டு போன இந்த சமயத்துல உனக்கு கிடைச்ச வேலைதான் நம்ம குடும்பத்தை காப்பாத்தும்னு நம்பிக்கிட்டு இருந்த. இப்போ அந்த வேலை இல்ல. அதே நேரம் உன் தங்கச்சி உயிருக்கு போராடிட்டு இருக்கா. இந்த வேதனையெல்லாம் நான் எப்படி தாங்குவேன்? இதுக்கு நான் ஒரேடியா செத்துலான்னு தோணுது ஆனந்தி. ஐயோ அம்மா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ பயப்படுற மாதிரி தங்கச்சிக்கு ஒண்ணும் ஆகாது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எனக்கு இந்த வேலை போனா என்ன? கண்டிப்பா இதை விட ஒரு நல்ல வேலையில நான் ஜாயின் பண்ணுவேன். அது சரிடி. ஆனா இப்போ உன் தங்கச்சி உயிருக்கு போராடிட்டு இருக்காளே, அவ போனா திரும்பி வருவாளா ஆனந்தி? இப்போ என்ன? நாளைக்கு ஆபரேஷனுக்கு பணம் ரெடி பண்ணணும், அவ்வளவுதானே? நான் ஏற்பாடு பண்றேம்மா. எப்படி ஆனந்தி ஏற்பாடு பண்ணுவ? யார்கிட்ட போய் கேட்ப? அத நான் பாத்துக்கிறேம்மா. எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு யார் கை கால விழுந்தாவாத அந்த பணத்தை நான் ரெடி பண்றேன். நீ தைரியமா இருமா.
வருஷத்துக்கு அப்புறமா நான் உன்னை பாக்குறேன்ப்பா. இருந்தும் நீ எப்படி இருக்கேன்னு கேட்கறதுக்கு முன்னாடி உன்கிட்ட இன்னொரு விஷயத்தை பத்தி கேட்கணும்னு தான் எனக்கு தோணுது. என்ன சித்தி? வேற என்ன, எல்லாம் உன் கல்யாண விஷயம்தான். இந்த கல்யாணம் நிச்சயதார்த்தம்லாம் உன் வாழ்க்கையில புதுசா நடக்கிற விஷயம் கிடையாது. இதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நீ பார்த்திருக்க. உண்மையை சொல்லணும்னா அது மூலமா நீ பாதிக்கப்பட்டிருக்க. ஆனந்தி கூட உனக்கு நிச்சயமான கல்யாணம் மணமேடை வரைக்கும் வந்து நின்னு போனது மத்தவங்களுக்கு வேணா சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனா அது உன் வாழ்க்கை. எல்லாரும் அத சாதாரணமா கடந்து போயிடுவாங்க. ஆனா அதோட வேதனையும் வலியையும் உன்னால மட்டும்தான் உணர முடியும். நீ ஒரு தடவை மனசார விரும்பின ஒரு பொண்ணு உனக்கு வாழ்க்கை துணைய வரணும்னு நீ கனவு கண்ட அந்த பொண்ணு உனக்கு கண்டிப்பா ஸ்பெஷலா இருந்திருப்பா. கடைசியா நான் உன்னை பார்த்தது ஆனந்திக்கும் உனக்கும் கல்யாணம் நின்னப்போதான். அதுக்கப்புறம் நான் இன்னைக்குதான் பாக்குறேன். எனக்கு உன்னை இப்ப பாக்குறப்போ ஆனந்தி கூட அதே மனக்கோலத்துல இருக்கிற மாதிரியே தான் தெரியுது. இத்தனை வருஷமாக்கியும் என்னாலேயே அந்த கல்யாணத்தை மறக்க முடியாதப்போ கண்டிப்பா உன்னாலையும் அதை மறந்திருக்க முடியாது. எனக்கு நீ உண்மையை சொல்லு வரும். நீ இன்னும் அந்த ஆனந்தி தானே நினைச்சிட்டு இருக்க? உன்னை கட்டாயப்படுத்தி தானே உங்க அம்மா இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறா. இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? இங்க பாருப்பா, இந்த வீட்ல என்ன தவிர இங்க வேற யாராலையும் உன் மனசை புரிஞ்சுக்க முடியாது. நீ தைரியமா என்கிட்ட சொல்லு, உன்னை யாராவது இந்த கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்துறாங்களா? எதுக்காக நீ மனசுல ஒருத்தி நினைச்சுக்கிட்டு இன்னொருத்திக்கு சம்மதம் சொல்ற? இங்க பாருப்பா, நீ யாருக்காகவும் பயப்பட வேண்டாம். இது உன் வாழ்க்கை. உன் விருப்பம் என்னங்கறத நீ என்கிட்ட தைரியமா சொல்லலாம். ஏற்கனவே உன் கல்யாணம் நின்னு போச்சு. இப்போ இது நிச்சயம் வரைக்கும் வந்து இந்த கல்யாணமும் நின்னுடுமோன்னு நீ அதை பத்தி எல்லாம் யோசிக்காத. இங்க பாரு, இப்ப மட்டும் நீ சரியான முடிவு எடுக்கலன்னு வை, அப்புறம் உன் வாழ்க்கையே தப்ப போயிடும்டா. இங்க பாரு, யாருக்காகவும் யோசிக்காம உனக்காக மட்டும் யோசி. அந்த ஆனந்தியோட நினைப்பு இல்லாம உன்னால வாழ்ந்துட முடியுமா? இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.